கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களே, கர்த்தர் தரும் வார்த்தையை கேளுங்கள். ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தன, இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். மரம், செடி, கொடி, சூரியனும் சந்திரனையும் உலகத்தில் உள்ளவைகளை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையினால் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை தன் கையினால் உருவாக்கி அவனுக்கு ஜீவ ஆத்மா தந்தார். தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு என்ன என்று மனிதனுக்கு அவர் தரும் அன்பான வார்த்தை என்னவென்றால், அவருடைய அன்பை மனிதனுக்கு செலுத்துகிறார். ஆனால் மனிதனோ அவரில் அன்பு செலுத்தாமல் வீணான காரியங்களிலே ஈடுபடுகிறான். தவறான வழிகளிலே சென்று தன் சரீரத்தை அழித்து கொண்டு, ஆயுசு நாட்களை அழித்து கொண்டு அவன் ஆத்மாவை இழந்து போகிறான். ஆவி, ஆத்மா, சரீரம் மண்ணுக்கு போகும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். இந்த ஆத்மாவை ஒருவன் காத்து கொண்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். தேவனுடைய வருகையிலே அவன் எடுத்து கொள்ளப்படுவான். ஆத்மா மீட்பு மிக சமீபமாக இருக்கிறது. எல்லா ஆத்மாக்களையும் கர்த்தர் தாமே நித்தியத்திற்கு செல்ல அவர் தாமே வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். அவரையே பலியாக கொடுத்து 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்த தேவனாயிருக்கிறார். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், எல்லாவற்றையும் படைத்து மனிதனுக்காக படைத்தேன் என்று சொன்னார். அந்த மனிதன் தேவனை மறப்பது பரிதாபத்துக்குரியதாய் இருக்கிறது. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி நிறுத்துவார். உன் பலவீனங்களையும் உன் வேண்டுதலின் விண்ணப்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களிலும் அவர் துணை நின்று நோக்கி பார்த்து விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை நீங்கள் விசுவாசித்தால் போதும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தரும் வார்த்தைகளை கேட்டு அவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.